என்ன நினைச்சிருப்பாங்க இந்த லவ் கண்டென்ட் ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து லாஸ்ட்லியா கவின் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ்ல வந்து ரொம்ப ஹிட் ஆச்சுல. ஸோ இந்த மாதிரி இந்த சீசனுக்கான பேர் வந்து பாத்தீங்கன்னா தர்ஷிகா விஷால் இப்படின்ற பேர் தான் ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி நினைச்சு அந்த லவ் கண்டென்ட்ல கையை வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா மேட்டர் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா விஷால் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் சிக்னல் காமிக்கிற மாதிரி காமிச்சு டக்குன்னு ரெட் சிக்னலை போட்டாரு. தர்ஷிகாக்கு பெரிய ஏமாற்றமா போயிடுச்சு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்த வீட்டில் காமிக்கிற அன்பு லவ் எல்லாமே வேஸ்ட்ன்ற மாதிரி செகண்ட் ப்ரோமோல பாத்தீங்கன்னா பயங்கரமா கதறிட்டு போயிட்டு இருக்காங்க. இதுல மேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ அன்ஷிதாவுக்கும் தர்ஷிகாவுக்கும் முட்டினது எங்கன்னு பாத்தீங்கன்னா தர்ஷிகா வந்து டபுள் கேம் ஆட்டாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்ஷிதா கிட்ட இந்த லவ் மேட்டர் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா விஷால் கிட்ட போய் கேட்ட உடனே இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நீ ஏன் போய் கேட்குற அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து இங்கே வருது. மேட்டர் என்னன்னா இவங்க எதுக்கு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கணும். அதாவது விஷால் கேட்ட கேள்வியும் கரெக்ட் தான். தர்ஷிகா கிட்ட என்ன கேட்டிருந்தாருன்னா இதுக்கு முன்னாடியே ஆக்சுவலாக உனக்கு ஒரு ஃபீலிங் வந்துருச்சுன்னா அது உன்னோட தானே வச்சுக்கிட்டோம், ஏன் இதுக்கு இவங்களாம் வந்து கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி விஷால் கேட்கும் போது தர்ஷிகா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இல்லை அதெல்லாம் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுனே தெரியல அப்படின்ற மாதிரி மாற்றி போட்டிருப்பாங்க. மேட்டர் என்னன்னா இவங்க தான் போயிட்டு ஜாக்லின்ட்டு சொன்னது, இவங்க தான் போய் அன்ஷிதா கிட்ட சொன்னது, எல்லார்கிட்டையும் போயிட்டு எனக்கு பிளஷ் ஆயிடுச்சு எனக்கு க்ரஷ் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருந்த ஃபீலிங் எல்லாத்தையும் கொட்டிட்டாங்க. ஒரு ஆர்வ கோளாறுல ஒரு விஷயம் பண்ணவன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி பண்ணிட்டாங்க. பண்ண உடனே பார்த்தீங்கன்னா விஷால் வந்து கேட்கும் போது எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம எப்படிதான் இவங்களுக்குலாம் தெரியுதுன்னு தெரியல, வேற வேலை இல்லையான்னு இவங்களுக்குலாம் தெரியல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே மாற்றி போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த விஷயத்தில் தான் அந்த கலவரம் வெடிக்கிற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது செகண்ட் ப்ரோமோவை பார்க்கும்போது. அதுக்கப்புறம் இன்னொரு மேட்டர் என்னன்னா ஆர்ஜி ஆனந்தி கடைசியாக ஒரு வார்த்தை ஒன்று சொல்றாங்க பாருங்க. அதாவது எல்லா சீசன்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பையனுக்கோசம் 2 பேர் சண்டை போட்டுப்பாங்க, அது இதுதானோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ விஷாலுக்கு அவ்வளோ டிமாண்டா அப்படி பயங்கரமான ஆள் அவர் அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. அவன் என்னடா பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி தான். ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகா தான் ஏமாந்தது அப்படின்றது கிளீனாக தெரிஞ்சு போச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா விஷாலை நம்பிட்டாங்க. விஷாலும் நம்மளை லவ் பண்ணுறான், விஷாலுக்கும் நம்ம மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்பிட்டாங்க. ஆனால் விஷால் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு ஐடியாலாம் இல்லை, ஆக்சுவலாக உனக்கு என்ன பிடிக்கும், அன்ஷிதா எப்படி ஒரு ஃப்ரெண்டாக பிடிக்குமோ அதே மாதிரி தான் உன்னையும் என்ன ஃப்ரெண்டாக தான் பிடிக்கும், மற்றபடி எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி மூஞ்சில் வச்ச மாதிரி சொல்லிட்டாரு. அதுவும் சொன்னது எப்போ ரொம்ப லேட்டாக தான் சொன்னார், பூசி மொழிப்பி தான் சொன்னார்னு வச்சுக்கோங்களேன். விஷால் மேலே ஒரு தப்பு இருக்குது என்னன்னா இனிஷியலாக பேசும்போதே சொல்லி முடிச்சிருக்கணும். இஷ்டத்துக்குன்னு வளன்னு வளர்த்துட்டு ஆக்சுவலாக தர்ஷிகாவுக்கு ஒரு ஹோப் கொடுத்ததே பார்த்தீங்கன்னா விஷால் தான். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஹோப்பை வந்து சுக்கா சுற்றி வச்சு பார்த்தீங்கன்னா உடச்சி விட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தர்ஷிகா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமே சுற்றிட்டு இருக்காங்க. என்னன்னா லவ் கண்டென்ட் ஹிட் ஆகும் நினச்ச ஆரம்பித்தோம், இப்போ அந்த லவ் கண்டென்ட்லையும் போக முடியல, 200% கேமராக இருந்தோம் அந்த கேமிங்லேயும் இப்போ போக முடியல, நம்மள எல்லா சைட்லயும் அடிக்கிறானுங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ல சுத்திட்டு இருக்காங்க. எனிவேஸ் 2 ப்ரோமோலயும் பாத்தீங்கன்னா தர்ஷிகா ஒரு கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. இன்னைக்கான எபிசோட ஃபுல்லா பார்க்கும்போது டீடைலா தெரியும். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த விஷயத்துல வந்து யார் மேல தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.